என்பதை பார்த்து நான் அதிசயித்து அதிர்ந்து போய்விட்டேன். நான் சொன்னேன், ஆமிர் இப்னு அப்துல்லா, வைன்னல் ஜன்னத்து துத்ரகு பிஅக்ல்ல மிம்மா தஸ்னா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்திலிருந்து குறைவாக செய்தாலே, நீங்க செய்யறதிலிருந்து இந்த அளவுக்கு இல்ல, இதிலிருந்து ஒரு பகுதியை செய்தாலே அவன் சொர்க்கம் போயிடுவான். அப்படி இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உங்களை எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டு நீங்கள் எல்லாம் விலகி இருக்கிறீர்களோ, எத்தகைய அளவிற்கு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இல்ல, அதை விட கொஞ்சமாக விலகி இருந்தாலே போதும், அவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அறவே தூங்காமல் வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது அதிசயமாக இருக்கிறது என்று சொன்ன போது ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த நிலைகள் என்னை ஏமாற்றி விடக்கூடாது. என்ன பக்குவம் பாருங்க, இந்த நிலை என்னை ஏமாற்றி விடக்கூடாது. நான் கடைசியில் இப்படியெல்லாம் செய்து கை சேதப்பட்டவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, எந்த அளவிற்கு ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இதயம் தூய்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் நஜௌது ஃபபி ரஹ்மத்தில்லாஹ், உண்மையிலேயே நான் ஆகிரத்திலே வெற்றி பெறுவேனேயானால் அது அல்லாஹ்வினுடைய ரஹமத்து தான். வஇன் தகல்து நார, ஒருவேளை நான் நரகத்திலே நுழைந்து விடுவேனேயானால் ஃபபி தக்சீரி, அது என்னுடைய பலகீனத்தினால், என்னுடைய குறைபாட்டினால் தான் நான் நரகம் செல்வேனே தவிர அல்லாஹ்வினுடைய அருள் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய தன்மை அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டி, அந்த இடத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஓங்கி உயர்த்தி பிடித்தவர்கள் தான் ஸையதுனா ஆமிர் இப்னு அப்துல்லா தமீமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய பிந்திய காலங்கள் பல சோதனைகளும் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு முன்பாக பாரசீகத்திலே யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக இவர்களும் செல்கிறார்கள். ஸையதுனா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதிசியா யுத்தம் நடந்ததற்கு பிறகு கிஸ்ராவினுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக செல்லுகிறார்கள். அந்த படையிலே ஸையதுனா ஆமிர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இடம்பெறுகிறார்கள். யுத்தம் முடிந்தது. மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வழங்கினான். நிறைவான வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து திரும்பும் பொழுது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள், அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் யுத்தத்தில் எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய அவங்க போட்டுட்டு போன பொருட்கள் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு பொறுப்பாளரை தளபதிகள் நியமிப்பது வழக்கம். அம்ர் இப்னு முகர்ரின் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஸையதுனா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாஹிப் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருத்தோழர் அவர்கள் நியமிக்கிறார்கள். அம்ர் இப்னு முகர்ரின் என்பவர்களை. அவர்கள் இருந்து அங்க பொருள்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் போயிட்டாங்க, இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொருள்கள் எல்லாம் வந்து மக்கள் முஸ்லிம்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கும் பொருள்கள் எல்லாம் பெரும் மன்னன் அல்லவா கிஸ்ரா, அவனுடைய படைகள் மிகப்பெரிய பொருளோடு வந்திருந்தார்கள். கிடைத்த பொருள்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதிசயமாக இருந்தது. தங்கமும் மாணிக்கமும் வைரமும் அற்புதமான உடைகளும் ஆயுதங்களும் உணவுப் பொருட்களும் என்று குவிந்து கொண்டிருந்தது கனிமத்து பொருட்கள். ஒரு மாபெரும் செல்வமாக அது திரண்டு இருந்தது. வரிசையாக நின்று முஸ்லிம்கள் எல்லாம் கிடைத்த பொருட்களை எல்லாம் பைத்துல் மாலுக்காக யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு கடைசியிலே பிரித்து கொடுக்கப்படும். யாரும் திருடி செல்வது இல்லை. எல்லோரும் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே அது முஸ்லிம்களினுடைய ஹக்கு, அதிலிருக்கு சேர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அது நமக்கும் கிடைக்கும். அப்படித்தான் அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அங்கே வந்து அந்த பொருட்களை எல்லாம் வரிசையில் நின்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நம்முடைய இந்த நாயகர் ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நிக்கிறாங்க. அவங்க வந்து கொடுக்கறாங்க. அவங்களுடைய கையில ஒரு பெரிய ஜாடி இருந்தது, மண்ஜாடி. ஒரு பெரிய பெரிய ஜாடியாக இருக்கிற, தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க, அவ்வளவு கனமாக இருந்தது. அந்த ஜாடியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், கனிமத்து பொருளாக கொடுக்கிறாங்க. இது கடந்தது அப்படின்னு அங்க இருந்த பொறுப்பாளர்கள் நாம் சொன்னோம். அம்ர் இப்னு முகர்ரின் என்று அவங்க தலைமையா இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் வீரர்கள் இருப்பார்கள். அவங்க எல்லாம் அதை வாங்கி
அதை திறந்து பார்க்கறாங்க. அந்த ஜாடியை திறந்து பார்த்தால் பளீர் என்கிறது. உள்ளே மாணிக்கங்களும் மரகதங்களும் குவிந்து போய் கிடக்கிறது. சாதாரண மாணிக்கங்கள் அல்ல, விலை மதிக்க முடியாத, கிஸ்ராவினுடைய கஜானாவிலே உயர்ந்ததாக இதுவாகத்தான் இருந்திருக்குமோ என்று கருதும் அளவிற்கு அதை ஒரு துணியை விரித்து கொட்டி பார்த்தார்கள். சுபஹானல்லாஹ், பல நகரங்களை அதன் மூலமாக வாங்கிவிட முடியும். அவ்வளவு கோடி கோடியாக அளவிட முடியாத செல்வத்திற்கு நிகரான அந்த ஜாடியை பார்த்து அப்படியே திகைத்து போய் விட்டார்கள். அவங்க கேட்டாங்க, ஆமிர் இப்னு அப்துல்லா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கேட்டாங்க, சகோதரரே இதை எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. யுத்த காலத்துல தான் இந்த பகுதியில் இது கிடந்தது, நான் எடுத்து வந்தேன் என்று சொன்ன போது அங்கிருந்த ஒரு பொறுப்பாளர் கேட்கிறார், ஹல் அகல்த மின்ஹு ஷையா, ஹல் அகல்த மின்ஹு ஷையா, இந்த பொக்கிஷத்திலிருந்து நீங்க ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமிர் இப்னு அப்துல்லா தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துனியாவை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தாபி அவர்களை பார்த்து இவர் கேட்கிறார், ஹல் அகல்த மின்ஹு ஷையா, இந்த மாபெரும் பொக்கிஷத்திலிருந்து நீங்கள் ஏதாவது எடுத்தீர்களா? இவங்க ரொம்ப அமைதியா பதில் சொன்னாங்க, ஹதாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாலிப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை தருவானாக. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்ன ஹாதல் ஹுக்க வ ஜமீஅ மா மலக்கத்துஹு முலூக் ஃபாரிஸ் லா யஅதில் இன்தி குலாமத் ظفرின். அருமையானவர்களே, இந்த ஹுக்கு மாத்திரமல்ல, இந்த பொக்கிஷம் மாத்திரமல்ல, பாரசீக மன்னர்களினுடைய கஜானாக்கள் இருக்கக்கூடியவைகளும் அவர்கள் எவைகளை எல்லாம் சொந்தப்படுத்தி இருக்கிறார்களோ அத்துணை செல்வங்களும் ஒன்று திரண்டாலும் கூட என்னிடத்தில் அது எந்த அளவாக கருதப்படும் தெரியுமா? நான் எந்த லாயதில் இந்தி குலாமத் ظفرின், நகத்தில் நகக்கண்ணுக்கு மேலால் வளர்ந்திருக்கக்கூடிய வெட்டி எரிய வேண்டிய அந்த நகப்பகுதிக்கு ஈடாக கூட நான் அதை கருத மாட்டேன். வெட்டி வீசக்கூடிய நகத்துக்கு ஈடாக கூட நான் அதை கருதுறதில்லை. நீங்க எந்த ஏதாவது எடுத்துக்கிறீங்களா கேட்கிறீங்க என்று சொன்னதும் சொல்றாங்க, ஒலவுலா ஹக்கு பைத்தி மாலில் முஸ்லிமீன ஃபீஹி மா ரஃபஅதுஹு மின் அர்திஹி. இந்த பொருளாம் கிடைச்சா அதை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய பைத்துல் மால்ல கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இல்லை என்று இருக்குமையால் அந்த கிடந்த அந்த பூமியில் அந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை நான் எடுத்திருக்கவே மாட்டேன், அப்படி போட்டு வந்திருப்பேன். ஆனா ஹக்குல் முஸ்லிம் ஒண்ணு இருக்கிறதின் காரணத்தினால் தான் இதை கொண்டு வந்து நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன். ஒலா அதைத்துக்கும் இல்லைன்னா நான் அதை தூக்கி இருக்க மாட்டேன், உங்க இடத்துல வந்திருக்க மாட்டேன். இப்படி கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. திகைச்சு போயிட்டாங்க இருந்தவங்க எல்லாம். மன்னந்த அக்ரமக்கல்லா, அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தட்டும், சங்கைப்படுத்தட்டும், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். நாம தான் என்ன பதில் சொல்லியிருப்போம்? நம்ம பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்போம். என்ன பதில் சொல்லுகிறார்கள்? லா வல்லாஹி லா உக்பிருக்கும் லிதஹ்மிதூனனி வலா உக்பிரு கைரக்கும் லியுகர்ரிபூனி. நான் என்னை பற்றி உங்களுக்கு அறிவிக்க தேவையும் இல்லை, நீங்க என்ன அறிவிக்கிறதும் நீங்க என்ன புகழ்றதும் அப்புறம் மற்றவங்கள்ட்ட நான் இதை பத்தி சொல்றதும் அவங்க என்ன புகழ்றதும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஹக்குல் முஸ்லிமின் இருந்ததின் காரணத்தினால் பைத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களினுடைய பைத்துல் மாலுக்கு சேர வேண்டியவைகள் இருந்ததுன்னா எடுத்துக்கொண்டு தந்தேன், முடிஞ்சு போச்சு. நான் யுத்தத்தில் கலந்து கொண்டு வரணும், எனக்கு வேற எதையும் நான் எதிர்பார்க்கல, எனக்கு எந்த கனிமத்தும் தேவையில்லை, என்னை விடுங்கள், என்னை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாது, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் என்று அவங்க போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தூய நபர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஆசை வந்தது. பின்னாலேயே ஒரு ஆளை அனுப்புனாங்க. அவங்க அப்படியே வந்தாங்க. பசரா பக்கத்தில் நெருங்கி வரும்போது இவங்க யாருன்னு கேட்டாங்க. என்ன இவங்களை தெரியலையா? இவங்க தான் ஜாஹிதுல் பசரா ஆமிர் இப்னு அப்துல்லான்னு விளக்கத்தை சொன்னாங்க. சொல்லி வந்து இந்த செய்தியை சொல்றார்கள். ஓஹோ, இவர்கள் தான் ஆமிர் இப்னு அப்துல்லாவா? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமிர் இப்னு அப்துல்லா என்று, ஆனா இவர்கள் தான் ஆமிர் இப்னு அப்துல்லா என்று தெரியாம போய்விட்டதே. அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அந்த இறைநேசரிடத்திலே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோமே என்று அங்கு இருந்தவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கையான வாழ்வு வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வின் பிந்திய காலம் பலத்த சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகளையும் வென்றவர்கள் தான் சையதுனா ஆமிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு நாள் அவங்க சோதனைக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் அவங்க தெருவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தெருவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறது. முஸ்லிம்களே என்னை காப்பாற்றுங்கள், முஸ்லிம்களே என்னை காப்பாற்றுங்கள் என்ற சப்தம் கேட்கிறது. அஜீருனி
அஜாரக்குமுல்லா, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்ற சத்தம் வந்தது. அந்த இடத்தை நோக்கி